ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் மாற இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கற்பக விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கற்பக விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த விநாயக பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் சிம்மராசி. சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசியாகவும் இந்த ராசி பார்க்கப்படுது. வீரம், தைரியம் ஆகியவற்றிற்கு பெயர் போன்ற ராசி தான் இந்த சிம்மராசி. அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி என அனைத்துமே நிறைந்தவர்களாக சிம்மராசி அன்பர்கள் காணப்படுவாங்க. யாரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் கொண்டவங்க. இவர்கள் முன் கோபக்காரங்க என்றாலுமே காரணம் இல்லாமல் எதற்குமே கோபப்படவே மாட்டாங்க. யாராவது புகழ்ந்து பேசினால் அதற்கு உடனடியாக மயங்கிவிடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும். வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்த சண்டையும் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்கென்று பொதுவாக இருக்கும் குணங்கள் சிம்மராசி பெண்களுக்கு பொருந்தக்கூடியதாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல தயங்கப்பட மாட்டாங்க. அவர்களின் கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என அதிக விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. எதையும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தால் கூட இவர்களால் அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. நிறைய ஆலோசனை, அறிவுரை வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனது வாழ்க்கை துணையின் போக்கில் சிறப்பாக மாற்றம் வேண்டும் என நினைக்கக்கூடியவங்களாகவும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. எப்பொழுதுமே சிரித்த முக தோடு காணப்படும் சிம்மராசி பெண்கள் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க. இவர்களின் தன்னம்பிக்கை மற்றவர்களை திகைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடும். எதிரிகளால் ஏற்படும் தடைகளை முறியடிக்க தெரிந்தவங்க. ஆளுமை பண்பை கொண்ட இவங்க சிங்கம் போல இருக்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க பேச்சை யாராவது மீறும் போது சர்வாதிகாரியாகவும் மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் யாராவது அறிவுரை சொல்லி அடக்க நினைத்தால் அது மட்டும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சிம்மராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் அனைத்தும் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சிம்மராசி நேயர்களாக இருந்து அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெறும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். அவரோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை உருவாக்குறார். மேலும் லாபஸ்தானத்தில் உள்ள சனி தனாதிபதியான சுக்கிரனோடு சேர்வதால் உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக வந்து சேரும். இதனால் ரொம்பவே இந்த சிம்மராசி அன்பர்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருப்பாங்க. மேலும் தொழிலை பொறுத்தவரையில் தொழிலில் முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்களும் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடும். மேலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் உற்சாகப்படுத்தும். அதே போல் தை 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கார்.
இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகள் வழியே சில விரயங்கள் ஏற்பட போகுது. ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தில் ஓய்வில்லாமல் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக போகுது. மேலும் தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதமாக நடந்து கொள்வது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவடையாமல் தாமதப்படலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் அங்கரக வழிபாடு அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்கார். இதனால் ஜீவனஸ்தானம் பலம் அடையுது. எனவே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. சனியின் பார்வை ஒரு ராசியில் பதிவதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களுக்கு உதவி செய்வீங்க. மேலும் தை மாதம் 23ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. மேலும் சகாய ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு செல்வது ஒரு பொன்னான நேரமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அமையப்போகுது. அதாவது எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலுமே அதை அந்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றியும் பெறுவீங்க. பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காசி ராமேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வீங்க. மேலும் பங்கு சந்தை லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். திட்டமிட்ட பல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தை மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்கார். மேலும் நவகிரகத்தில் சுபகிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியான குரு என்பதால் இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் பல உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் அனைத்துமே நனவாகும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு முன்னாடி உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் செய்கிறீங்களோ அதற்கான பலன்கள் அனைத்துமே உடனடியாக கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தானாகவே வந்து சேரும். நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் வருமானம் போதுமானதாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 27, 28, மேலும் பிப்ரவரி 1, 2, 6, 7, 11, 12. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. அதே போல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சிம்மராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். நல்ல பலனே இந்த சூரிய பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நடக்க போகுது, என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்க போகுது, முக்கியமாக என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கற்பக விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கற்பக விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.